இயேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகளை, இந்த 8வது அதிகாரமானது எஸ்ரா திருச்சட்ட நூலை மக்கள் முன் வாசிக்கிற ஒரு முறையை அவர் அந்த திருச்சட்ட நூலை எடுத்துட்டு வர சொல்றாரு. நெகேமியா எஸ்ரா அந்த திருச்சட்ட நூலை எடுத்துக்கிட்டு வர்றாரு. அவர்களோடு அந்த முக்கியமான தலைவர்களும் அந்த குருக்களும் வர்றாங்க. இவர் ஒரு மேடை ஏறி, அந்த வாசக மேடை இருக்கிறது, அதில் ஏறி நிற்கிறார். எல்லா மக்களும் வாசிக்க அல்லது கேட்டு புரிந்து கொள்ளும் அளவுக்கு உள்ள ஆண்களும் பெண்களும் சீரார்களும் அங்கே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் இதோ இந்த நூலை தூக்கும் பொழுது எல்லாரும் வணங்கி கீழே குப்புற விழுந்து அதற்கு ஆமேன் ஆமேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை எல்லாம் இங்கு பார்க்கிறோம். இன்று நாம் நற்செய்தி வாசகத்தெல்லாம் வாசிக்கும்போது நம்மளை எழுந்து நின்று இதில் நம்ம அதற்கு வணக்கம் செலுத்துகிறோம் அல்ல, இது அன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை வெளிக்கொணர்கிறது. அதற்கு அப்புறம் இதனுடைய விழாக்களுடைய தன்மையே எஸ்ரா வாசிக்க அந்த நூலிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அந்த மனங்களை எல்லாம் வருடுகிறது. அவர்கள் மனம் வருந்தி அழுகிறாங்க. எஸ்ரா சொல்கிறாரு, நீ யாரும் அழாதீங்க, இது மகிழ்ச்சியான நேரம், ஆண்டவரிடம் நாம் கொண்டாட போகிறோம் என்று அவர்களை சமாதானப்படுத்தி மகிழ்விக்கிறாங்க. எல்லாம் உண்டு குடிங்கள், யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்பதையும் இது நிகழ்வுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் காட்டுக்கு போயிட்டு ஒளிவ கிளைகள் எல்லாத்தையும், ஒளிவ கிளைகள் மற்ற கிளையெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி கூடாரம் போடுங்க என்று சொல்லி எல்லாரும் கூடாரம் போட்டு அந்த கூடார விழாவும் இங்கு நடப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதோ ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த முக்கியத்துவத்தின் வழியாக அவர்கள் வாழ்க்கை மாறப்பட்டது என்பதை உள்வாங்கியவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முயற்சி எடுத்த பிள்ளைகளாக இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். மக்கள் அனைவரும் ஒரே ஆளன தண்ணீர் வாயிலுக்கு எதிராக இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த மோசையினுடைய திருச்சட்ட நூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுநராகிய எஸ்ராவை அவர்கள் வேண்டினார்கள். அவ்வாறே 7ஆம் மாதம் முதல் நாள் ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் குரு எஸ்ரா திருச்சட்ட நூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த அந்த வளாகத்தில் காலை முதல் நட்பகல் வரை ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் முன்பு அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருச்சட்ட நூலுக்கு செவி கொடுத்தார்கள். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகே வலப்பக்கத்தில் மத்தித்தியா, சேமா, அனாயா, உரியா, இலிக்கியா, மாசேயா ஆகியோரும், இடப்பக்கத்தில் பெதயா, மிசாவேல், மல்கியா, ஆசும், அசுபதானா, சக்கரியா, மெசுல்லாம் ஆகியோரும் நின்று கொண்டிருந்தனர். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருச்சட்ட நூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருச்சட்ட நூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மேலும் லேவியரான இயேசுவா, பானி, செரேபியா, யாமின், அக்கூப்பு, சபத்தாய், ஒதியா, மாசேயா, கெலிட்ரா, மிசரியா, யோசபாது, ஆனான், பிழையாயா ஆகியோர் சட்டத்தை மக்களுக்கு விளக்கினார்கள். மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளுடைய திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். அதனால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டார்கள். ஆளுநர் நெகேமியாவும் திருநூல் வல்லுநரான குரு எஸ்ராவும் விளக்கம் கூறிய அந்த லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளுடைய ஆண்டவரினுடைய புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றார்கள். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தினுடைய சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள், எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள், ஏனென்றால் தம் ஆண்டவனுடைய புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவனுடைய மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், வருத்தப்படாதீர்கள்,
என சொல்லி அவர்களுடைய அழுகையை அமர்த்தினார். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். 2ஆம் நாள் அனைத்து மக்களினுடைய குலத்தலைவர்களும் குருக்களும் லேவியர்களும் திருநூல் வல்லுநரான எஸ்ராவிடம் திருச்சட்டத்தின் சொற்களை கற்றுக்கொள்ள கூடி வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் 7ஆம் மாத திருவிழா காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூடாரங்களில் தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசே வழியாக தந்தந்த கட்டளையை திருச்சட்டத்தில் எழுதியிருக்க கண்டார்கள். ஆகையால் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி கூடாரங்கள் அமைப்பதற்கு நீங்கள் மலைகளுக்கு சென்று ஒலிவ கிளைகள், காட்டு ஒலிவ கிளைகள், மிருது செடிகள் கிளைகள், பேரிச்ச ஓலைகள் மற்றும் அடர்ந்த மரக்கிளைகளை கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய நகரங்கள் எல்லாவற்றிலும் எருசலேமிலும் பறைசாற்றி அறிவிக்க செய்தார்கள். எனவே மக்கள் புறப்பட்டு சென்று அவற்றை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருவரும் தத்தம் வீட்டினுடைய மேல் மாடியில், முற்றங்களிலும், கடவுளுடைய இல்ல முற்றங்களிலும், தண்ணீர் வாயில் வளாகத்திலும், எப்ராயிம் வாயில் வளாகத்திலும் தமக்கு கூடாரங்கள் அமைத்து கொண்டனர். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்ததை சபையார் அனைவரும் கூடாரங்கள் அமைத்து அக்கூடாரங்களில் தங்கினர். நூனின் மக்கள் யோசுவாவினுடைய காலத்திலிருந்து அன்று வரை இஸ்ரேல் மக்கள் இவ்வாறு செய்ததில்லை. அன்று பெருமகிழ்ச்சி நிலவியது. முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரை கடவுளினுடைய திருச்சட்ட நூலை எஸ்ரா உறக்க வாசித்தார். அவர்கள் 7 நாளாகவும் திருவிழா கொண்டாடினார்கள். சட்ட ஒழுங்கின்படி 8ஆம் நாள் பெரும் சபையை கூட்டினார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.